வெல்கம் பேக் டு சாந்தினி வியூஸ். உங்கள் செந்தில் குமரன். இந்த வீடியோவில் இ-சலான்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இ-சலான்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது சானிட்டரி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுகாதார சான்றிதழ், ஹவு டு அப்ளை சானிட்டரி சர்டிஃபிகேட் ஆன்லைன், சுகாதார சான்றிதழ் அப்ளை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் இல்லாதவங்க நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா www.karuvulam.tn.gov.in அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணும்போது இங்கே காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்க இ-சலான் karuvulam.tn.gov.in அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க கிரியேட் சலான், நம்ம சலான் வந்து கிரியேட் பண்ணணும். முதல்ல இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெமிட்டர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரெமிட்டர் டீடைல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெமிட்டர் டைப்புன்னு இருக்குது, செலுத்துபவர் வகை. இது அங்கே பப்ளிக்குன்னு இருக்குது. அந்த பப்ளிக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே இருக்கும், நீங்கள் எதுவுமே அது பண்ண வேண்டாம், விட்டுருங்க. அதே போல் ரெமிட்டர் கோட், செலுத்துபவர் குறியீட்டு எண், அதுவும் 30 அப்படின்னு இருக்கும், அதுவும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்தது ரெமிட்டர் நேம் அப்படின்னு இருக்கும், செலுத்துபவர் பெயர். அந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூல் என்ன ஸ்கூலோ அந்த நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் அந்த நேமோட அந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேன் கார்டு கேட்டிருக்காங்க. அந்த பேன் கார்டு வந்து இருக்கிறதா போடுறதா இருந்தால் போடலாம், போடாதவங்க விட்டுறலாம். ஏன்னா அது வந்து ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே போல் கான்டாக்ட் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அதற்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டால் தான் சலான் வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பிளாக், வட்டாரம், தெருன்னு இருக்குது. பிளாக்னா நீங்கள் என்ன பிளாக், உங்கள் எஜுகேஷனல் பிளாக் என்னன்னு போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் வந்து எந்த பிளாக்கில் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன பிளாக்கில் இருக்கோ அந்த பிளாக் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சிட்டி, டவுன், வில்லேஜ்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் பின்கோட், அஞ்சல் குறியீட்டு எண், உங்கள் ஏரியாவோட பின்கோட் நம்பரை மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் தேவையில்லை. இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த சலான் ஜெனரேட் ஆகி உங்களோட இமெயிலுக்கு போகும். வேணுங்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாங்கிறவங்க விட்டுறலாம். இமெயில் அட்ரஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பீரியட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், காலகட்டம் அப்படின்னு சொல்லி ஃப்ரம், உங்களுக்கு சானிட்டரி சர்டிஃபிகேட்டு என்ன டேட்டில் இருந்து இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னாக்க 5th ஏப்ரல் 2022 கொடுத்துக்கோங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா 4th ஏப்ரல் 2023 வரையிலும் 1 இயர் தான். சானிட்டரி சர்டிஃபிகேட்டும் ஃபயர் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே 1 இயர் மட்டும்தான் நமக்கு எலிஜிபிலிட்டி. இயர் நீங்கள் வந்து சானிட்டரியும் ஃபயரும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், துறை விவரங்கள் இருக்கும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ரிசீவிங் ரெசிப்ட்ஸ், துறையின் பெயர் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 01904 டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிடி நேம்னு வரும். அந்த டிடி நேமில் பார்த்தீங்கன்னா டிடிஹெச்எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஊர் காட்டும். எக்ஸாம்பிள் வந்து திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைனா டிடிஹெச்எஸ் திருச்சி, டிடிஹெச்எஸ் கோயம்புத்தூர் அந்த மாதிரி காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பணம் பெற்று வழங்கும் அலுவலர் குறியீட்டு எண், அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் அதை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் அந்த ரெஜிஸ்டர் மொபைலுக்கு வரும். நீங்கள் மேலே எந்த மொபைல் கொடுத்துருக்கீங்களோ நம்பரு, அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சலான் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சர்வீஸ் டீடைல்ஸ், சேவையின் விபரம் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிக் மார்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிப்ட் டைப், வரவின் வகை அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா இருக்கும், அதர்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும். டெஸ்டிங் ஃபீஸு, ரெக்கவரி, ஃபைன்ஸு, பெனால்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரெசிப்ட் டைப் வந்து நமக்கு ஃபீஸ்,
அடுத்தது சப்டைப்னு இருக்கும், துணை வகை. அப்படிங்கிறதுல வந்து நாம் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதுதான் நம்ம கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீ அப்படி இல்லைன்னாக்க எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃப் த அக்கௌண்ட், அதாவது கணக்கு தலைப்பு அதுவே ஜென்ரேட் ஆகிரும். அடுத்தது அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. சானிட்டரி சர்டிஃபிகேட்டுக்கு 100 rupees தான் அமௌண்ட்டு. நீங்கள் அந்த 100 rupees மட்டும் அங்கே டைப் பண்ணிங்கன்னாக்க வந்துடும். அடுத்தது துறையின் குறிப்பு அப்படிங்கிற இடத்துல NA நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க, இல்லை அப்படியே எம்டியாக கூட விட்டுறலாம். அதுக்கடுத்து ரிமார்க்ஸ், குறிப்புங்கிற இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா என்னத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து சானிட்டரி சர்டிஃபிகேட் வேணும்னு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலான் டோட்டல் அமௌண்ட் அதுவே ஜென்ரேட் ஆகிரும். 100 rupees அப்படின்னு சொல்லி அதுவே ஜென்ரேட் ஆகிரும். அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கு வரணும். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு செலக்ட் பேங்க் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் வந்து இந்த செலக்ட்டுங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேங்க்னோட கேட்வே இருக்கும், அதாவது பேமெண்ட் கேட்வே சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், இந்த 4 பேங்க்கும் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த பேங்க் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஆஃப்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலான் ஜென்ரேட் ஆகிரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் ட்ரெஸரியிலையோ இல்லை பேங்க்கில் நீங்கள் கட்டணும். இப்போ ஆன்லைன்னா தான் நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு பேங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போன உடனே என்ன கேட்கும், கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, SBIயா பேங்க் டெபிட் கார்டா, இல்லை ரூபே கார்டா அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும், அதாவது கார்டு நம்பரு, CVV நம்பரு இதெல்லாமே கேட்கும். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் ஐடிக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் செலான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிரும். இந்த மாதிரி தான் சானிட்டரி சர்டிஃபிகேட்னோட செலான் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கார்டு நம்பரு, கார்டு நேமு, CVV நம்பரு, OTP இதை யாருக்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்களாக உட்காந்து தான் இதனோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம எப்படி சொல்லியிருக்கோமோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி பார்த்து நீங்களே பண்ணுங்கள். வேறு யாருக்கிட்டையுமே உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், உங்கள் கார்டு டீட்டெயில்ஸு எதுவுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.